வெல்கம் டு டிஜே அருள் லாக். இது என்னன்னு தெரியுதா? இது துண்டு பேப்பரில் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அவர் நம்மளை பார்த்து ஒரு சவால் விட்டுருக்காப்பில். என்ன சவால்னா, 2026 வந்து டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கலைன்னா மத கலவரம் வெடிக்குமா. நான் அவரே வாய் விட்டா போல். ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்லலாம். செருப்பால் அடிக்கிறாரு சார். நாங்கள் செருப்பால் அடிக்கிற கேரக்டர்லாம் இல்லை. உங்கள் காதில் வந்து காதுக்குள்ளேயே விசில் அடிக்கிறோம், ஓகேவா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு, வம்ச அரசியல் இருக்காதுன்னீங்கள, இப்போ நடந்துகிட்ருக்கிறது பேர் என்ன? வம்ச அரசியலா இல்லை அண்ணன் தம்பி அரசியலா? உங்கள் தொண்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் துணை முதலமைச்சர் ஏன் தரல? எதுக்கு ஸ்டாலினோட பையனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க? அதாவது உதயநிதி ஸ்டாலினை கடை தொண்டனில் எவனையாவது ஒருத்தனை துணை முதலமைச்சர் ஆகிக்கிறீங்களாம்ல. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் அறிவு இருக்குதா? படிச்சிருக்கீங்களா? படிக்காத ஆளுங்க போலகுது. இது ஸ்டேட்டே, அது சென்ட்ரலு. நீட் எக்ஸாம் வந்து சென்ட்ரல் பார்க்குது. அவங்க மனசு வச்சா தான் நீட் எக்ஸாமை ரத்து பண்ண முடியும். அது தெரியாமல் நீட் எக்ஸாமை ரத்து பண்ணுவேன்னு சொல்லி வாயை விட்டு வந்துட்டீங்க. அதை ரத்து பண்ண பாடில்லை. செந்தில் பாலாஜி வந்து மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சிபிஎஸ்சிஐடி வந்து கைது பண்ணிட்டாங்க. அப்போது உங்கள் ஐயா சொன்னாங்கன்னா, கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து அவரை நீக்கிறேன், கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா போல. எப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அதுக்கு என்ன காரணம்? இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நடந்துச்சுல, என் கூட பிறக்காத சகோதரிக்கு நடந்த இழிவான விஷயத்துக்கு காரணமான அந்த சார் யார் சார்? சொல்லுங்கள், சிவாஜி சார். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள், மத கலவரம் வெடிக்கணும். இது நீங்கள் 26 தேர்தல் அமைக்கும் போதெல்லாம் இல்லை, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே மத கலவரம் வெடிச்சிக்குது. தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினீங்கல்ல, அப்போது இந்துக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை வெடிச்சிருக்குது. அது காரணம் யார்? ஊருக்கே தெரியும். லாக்அப் டெத்து, அந்த பாவம் அந்த வாட்ச்மேன் பையனோட காரணம் யார்? அது அரசியல்வாதின்றாங்க. அது காரணம் யாருன்னு சொல்லுங்கள். அம்மா டெத் அப்போ பீச்சில் பதியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஐயா சாகும் போது பீச்சில் பதியணும்னு சொல்லிட்டு ஏன் ஸ்டே ஆர்டர் கேன்சல் வாங்குங்க? அதுக்கான காரணம் சொல்லுங்கள். பப்ளிக் அடித்தது எதுக்கு? கை கொடுக்க வரேன்னா கை கொடுத்துருப்பாங்க. முடியலையா அப்போ நீங்கள் போப்பான்னு சொல்லுங்கள். அது ஏன் அடிக்கணும்? பப்ளிக் அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? பப்ளிக் தேர்ந்தெடுத்த ஆள் தானே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ன ஆச்சு? அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். உங்கள் ஆட்சியில் ரேப் நிறைய நடக்குது, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கான காரணம். பெண்களின் மானம் போயிட்டு இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கான காரணம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு காரணம். அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. அதுக்கப்புறம் வாங்கி சாப்பை மூடுற நீங்கள் 6 மாதம் லாக் பண்ணிங்க, பேரம் பேசுவீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலாக மாறிட்டு இருக்கு. அது எதான் காரணம்னு சொல்லுங்கள். வேலை வாய்ப்பு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய நிதி நிறுவனங்களை கொண்டு வர நீங்கள் ஒரு மயிரும் கொண்டு வரல. வேலை வாய்ப்பும் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறான். அதுக்கான காரணம். அதுக்கப்புறமா வந்து கேஸு இந்த பெட்ரோல் விலை இதெல்லாம் கம்மி பண்ணுற நீங்கள் கம்மி பண்ண பாடு இல்லை. அதுக்கு பதிலாக ஹெல்மெட்டு கேஸ் ஏற்றிட்டீங்க, ஜிஎஸ்டி ஏற்றிட்டீங்க, எல்லாத்தையும் ஏற்றி வச்சிட்டீங்க. வீட்டு வரி, மின்சார வரியும் ஏற்றி வச்சுருக்கீங்க. அதில் மூலியமாக தான் நீங்கள் மக்களுக்கு, பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் மோடி வந்து ஒரு கேடின்னு சொன்னது நீங்கள் தான். அதுக்கான காரணம் என்ன? ஜெயிச்சு அடுத்த நிமிஷம் பூங்கொத்து கொண்டு போய் அவர் கையில் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் வாங்கின கடன் 10 கோடியே 62 லட்சம். இப்படி 10 கோடி 62 லட்சம் கடை வாங்கியிருக்கேன். அந்த கணக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஏன் காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க? அண்ணா நடக்கிறாருன்னா அவர் ரசிகராக இருந்தால் நாங்கள் துண்டு தூக்கி போகிறோன்னா அவர் வாங்கி போகிறார். உங்களால் வாங்க முடியாமல், தூக்கி கழுத்தில் போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கீழே போகிற போல இருக்குது. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி காப்பி பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையா? அதுக்கப்புறம் நடிகளை பற்றி இழிவாக பேசுகிறீங்க. அவங்கள பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பொம்பளைங்களை பற்றி வச்சு பாருங்கள். ரெண்டாவது, மோசடிக்கு துணை போகிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் சாராயத்தில் செத்து போன குடும்பத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தீங்களா? கிடையவே கிடையாது. 10 லட்சத்தோடு முடிஞ்சு போச்சு. இப்போ கேட்டால் கூட அவங்க பேர் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் லாஸ்ட், உங்கள் ஆட்சியில் கொலை நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தை சொல்கிறேங்க. நாங்கள் செருப்பால் அடிக்க மாட்டோம். பக்கத்தில் வந்து விசில் ஊதி காட்டுறோம். 2026 டிவிக்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு விசில் ஊதி காட்டுறோம் சார். மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார்.